வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேணாம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒரு வீடியோஸும் உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பெற்றோர்களுக்கு எவ்வளோ தான் நம்ம குழந்தைங்கள படிக்க வச்சு சம்பாதிக்க வச்சு என்ன பண்ணாலும் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது வர மனநிறைவு வந்து எப்போவுமே வர்றது கிடையாது. பல காரணங்களுக்காக கல்யாணம் வந்து தடையாகிடுது. எவ்வளோ தான் பொருத்தம் பார்த்து எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் ஏதாவது ஒரு காரணங்களால் அந்த கல்யாணம் வந்து நின்று போயிடுது. எல்லாம் ஒன்று கூடி வந்துட்டு சடனாக வந்து நின்றுடுது. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நான் ஒரு சொல்யூஷனோடு வந்திருக்கேன். நான் சொல்ல போகிற இந்த பரிகாரம் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே தான் நான் வந்து இந்த பரிகாரத்தை கொண்டு வந்திருக்கேன். இதன் மூலயமா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பலன் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுக்கு என்ன பண்ணணுன்னா, கல்யாணம் ஆகாமல் டிலே ஆகிற பெண் வந்து 2 அகல் விளக்கு எடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 மருதாணி இலை போட்டு வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு வந்து விளக்கேற்றி வழிபட்டுட்டே வரணும். மனசார வழிபட்டுட்டே வரணும். மாதவிடாய் காலங்களை தவிர மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வந்து ஏற்றிட்டு வரலாம். மாதவிடாய் காலங்களில் மட்டும் பண்ணாதீங்க. ஆண்கள் என்ன பண்ணணுன்னா, 5 ஞாயிற்றுக்கிழமை வந்து 2 அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி மருதாணி விதை போட்டு நீங்கள் வந்து ஏற்றிட்டு வரணும். யாருக்குன்னா விநாயகருக்கு. விநாயகருக்கு ஆண்கள் வந்து ஏற்ற வேண்டும். 5 ஞாயிற்றுக்கிழமை வந்து ஏற்றணும் தேங்காய் எண்ணெய் மருதாணி இலை. பெண்கள் வந்து 5 வெள்ளிக்கிழமை வந்து ஏற்றணும் நல்லெண்ணெய் அதே மாதிரி மருதாணி இலை போட்டு ஏற்றணும். நம்பிக்கையோடு ஏற்றி வழிபட்டுட்டே வாங்க. ஒரு தடவை சாமி கும்பிடும் போதும் முழு நம்பிக்கை வச்சு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து வரன் அமைஞ்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு நான் சொன்ன மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான வழிபாடெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். அதனால நீங்கள் எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். தைரியமாக இருங்க. நான் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து ரொம்பவே எளிமையான பரிகாரம் தான். இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் செலவு பண்ணவும் தேவையில்லை, பெருசாக எதுவும் வாங்கவும் தேவையில்லை. மிக மிக எளிமையான பரிகாரம் தான் இது. எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரம் தான். அதனால் இது கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பண்ண சொல்லுங்கள், ட்ரை பண்ண சொல்லுங்கள். சில பேருக்கு மேரேஜ் ஆனது கைக்கூடி வந்துடும் உடனே. சில பேருக்கு வந்து லேட் ஆகும். சில பேருக்கு மேரேஜ் ஆகி அதுக்கப்புறம் பல தடங்கள் பல ப்ராப்ளம் அதெல்லாம் வரும். அதனால ப்ராப்ளம் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். அதை நம்புங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த வழிபாட்டையுமே நீங்கள் நம்புங்க. கடவுளை நம்புங்க. நீங்கள் பண்ணுற ஒரு வழிபாடுலேயும் ஒரு பரிகாரத்துலேயும் ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னாலும் அங்கே முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வழிபட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அதுக்கான பலன் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும். அதுக்காக எதையும் நினச்சி பயப்படாதீங்க, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நல்லதே தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், பெண்கள் வந்து 2 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு 2 மருதாணி இலை ஒரு விளக்குலையும் 2 மருதாணி இலை போட்டு அம்பாளுக்கு ஏற்ற வேண்டும். ஆண்கள் வந்து 2 அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு 2 மருதாணி இலைகள், மொத்தம் 2 விளக்கு ஏற்ற போகிறீங்கள்ல, அதில் 2 மருதாணி இலைகளை போட்டு விநாயகருக்கு ஏற்றிட்டு வரணும்.